ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்லைட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எஸ்பிஓலேருந்து ரீசெண்டாக நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் ஃபார்ம் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் சேல்ஸ் டீம் அமௌண்ட் ரெடியூஸ் சரிங்களா, அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வீடியோ செலெக்ஷன் ரிலேட்டடு. நெக்ஸ்ட் வந்துட்டு மைக்ரோ டாஸ்க் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியூ ஜாயினிங் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற ரிலேட்டடாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக எஜுகேஸ்டோட லிங்க்கும் எஜுகேஸ்டோட ட்ரைனிங் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற ரீஃபண்ட் ரிலேட்டடாக சம்மந்தமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீஃபண்ட் ஃபார்ம் எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஃபார்ம் வந்து ஸ்டாஃப் ஆகியிருக்கும். ஏன்னா 10 டேஸுக்கு மேலேயே 15 டேஸே வந்து டைம் கொடுத்துட்டாங்க. 15 டேஸ் மேலே டைம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்த ஐடியா லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரீஃபண்ட் ஃபார்ம் அங்கே ஷோ ஆகாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் ரீஃபண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டைம் சொல்லுவாங்க, நோட்டீஸ் போர்டில் அப்டேட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ரீஃபண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்னைக்கு ரீஃபண்ட் ரிலேட்டட் அப்படின்னா எப்படி சார் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, உங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ கன்ஃபார்ம் மெயில் வரும். ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து கன்ஃபார்ம் மெயில் வரும். இல்லை அந்த மெயில் ஐடி இன்ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதிலே நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வராது. அதனால் நீங்கள் ரிஜிஸ்டர் ஐடி கொடுத்த இந்த மொபைல் நம்பரு மெயில் ஐடி எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 5 ஐடி 10 ஐடி வச்சுருக்கா அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 30 to 60 டேஸ்க்கு வந்துட்டு எப்போ வேணாலும் கன்ஃபர்மேஷன் மெயில் இல்லையா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர்த்தோட ஐடி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதா சொல்லி அட்மின் டீமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால் அவங்கவுங்க ஐடிக்கு உண்டான அமௌண்ட்டு அவங்களுக்கு தான் போகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் மெயில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஐடி ஒருத்தர் போட்டிருப்பாங்க, ஆனால் வேற ஒருத்தரோட பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது 5 ஐடி வச்சிருக்கவங்க அப்படின்னா ரிலேஷனோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போ டீமில் டவுன்லைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஐடியை ஃபாலோ பண்ணுறதில்ல விட்டுட்டாங்க அப்படின்னா, இப்போ அப்ளைனர் வந்துட்டு அப்ளைனரோ இல்லை வேற யாரோ அது சம்மந்தப்பட்டவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அந்த ஐடிக்கு வந்து இவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு, ஏன்னா வித்ரா வாங்கிறதுக்குண்டான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படின்றதுனால அந்த ஐடியிலேருந்து என்ன மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரோ கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து கன்ஃபர்மேஷன் மெயிலோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ரிப்ளை வந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஐடிக்கு உண்டான சேஃப்டி. ஏன்னா அவங்க அமௌண்ட் அவங்க தான் வாங்குறாங்களா, அவங்களுக்கு தான் போகுதா அப்படின்றதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் மெயில் தான். ஏன்னா ஒரு ஐடி 2 ஐடி வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் எந்த மெயிலுன்னு தெரியும். இப்போ 5 ஐடி 10 ஐடி வச்சுருக்கவங்களுக்கு அவங்க அந்த எந்தெந்த ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் ஆக்டிவ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்டிவில் இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷன் நீங்கள் மெயிலோ இல்லை ரிப்ளையோ கொடுக்கல, வாட்ஸ்அப்பில் எதுவும் கொடுக்கல அப்படின்னா ரீஃபண்ட் அமௌண்ட்டு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவும் கம்மி. அதனால் நீங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க, மெயில் ஐடி ஆக்டிவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகேவா, இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் இதை ரிலேட்டடான அப்டேட்லாம் நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ.